உங்களை ரொம்ப அசுத்தமா திட்டாங்க, உங்களை கேவலமா பேசிட்டாங்க, உங்களை 10 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க, உங்களை செய்யாத தவறுக்காக அவமானப்படுத்திட்டாங்க. இப்போ நீங்க யோசிச்சு என்ன பிரயோஜனம்? யோசிச்ச உடனே கவலைப்பட்டு நீங்க சிக்கான உடனே அவங்க ஐயோ சிஸ்டர் நான் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்ல போறாங்க. இல்ல இல்ல, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சொன்னது உண்மை, நான் சொன்னதுனாலதான் பாரு அவன் எப்படி ஆயிட்டான், இப்போ அவன் பாரு எப்படி ஆயிட்டான். அப்போ இன்னும் அவங்க சொன்னது நிரூபிக்க தான் படும். ஆனா அதே நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தையை மனசுலயே எடுத்துக்காம காதுலயே கேட்காம யோசேப்புக்கு விரோதமாய் அவன் தப்பு செஞ்சான்ற போய் சுற்றம் சாட்டினார்கள். ஆனா வேதம் சொல்லுது யோசேப்பு அதை குறித்து ஒண்ணுமே யோசிக்கல. சரி பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை சிறைச்சாலையில கொண்டு போறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவனை ராஜ மேன்மையாய் கத்தர் வைக்கலையா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே மகனே இன்றைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வரட்டும். இந்த உலகத்தை நீ நம்பாத, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நம்பாத. அவங்க ஒரு நாள் மிதிக்க மாட்டாங்க. நீ எந்த அளவுக்கு குனிஞ்சு குனிஞ்சு போறியோ அந்த அளவுக்கு உங்களை மிதிப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை மிதிப்பாங்க. இது ஈவு இரக்கம் இல்லாத உலகம், இது அன்பில்லாத உலகம், இது ரொம்ப மோசமான உலகம். இங்க இருக்கிற அநேகம் பேரு ஒரு ரொம்ப கொடுமையானவர்களா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுறாரு பொல்லாதவர்களா இருக்கிறாரு. அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பைபிளை திறக்கிறவங்களா இருக்கலாம், ஆனா ஒரு மனுஷனை குறிச்சு அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. ஒரு மனுஷனை வருத்தப்படுத்துறதுக்கு எப்படி வர வருத்தப்படுத்துறோம் அது கூட நிறைய பேருக்கு தெரியல. அப்படி நம்முடைய சகோதரனாச்சே, நம்முடைய சகோதரியாச்சே, நம்மள மாதிரி அவங்க உடம்புலையும் சிவப்பு ரத்தம் தானே ஓடுது. நம்ம கஷ்டப்படுறோம்ல, அதே மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. நம்ம இப்படி செய்யறோமே, அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? இந்த மாதிரி இறக்கம் மனசுக்குள்ள நிறைய பேருக்குள்ள சுத்தமா இல்லை. மனிதர்கள் நிறைய பேர் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இருக்கிறார்கள். யாரையாவது ஒருத்தரை மிதிச்சு இன்னொருத்தரை மேல அவங்க மேல ஏறலாமான்னு இந்த உலகம் பார்த்துட்டே இருக்குது. அப்போ இந்த உலகத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போனீங்கன்னா நீங்க தான் வெட்கப்படுவீங்க, நீங்க தான் சோர்ந்து போவீங்க. இன்னும் கொஞ்சம் அவன் மிதிக்க தான் செய்வான், இன்னும் கொஞ்சம் அவங்களை கஷ்டப்படுத்த தான் செய்வான். ஆனா அதற்கு மாறாக ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற எலியாவை தட்டி கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை உங்க இடத்திலே பேசுகிறார். நீ அவர்களை பார்க்காத மகளே, நீ அந்த மனுஷனை பார்க்காத, நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன்னுடைய பிரச்சனையை விட்டு எழும்பு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. அவங்கள பார்க்க வேண்டாம், அந்த மனிதர்களை பார்க்க வேண்டாம். நீ உன்னுடைய விஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணு, உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல கான்சன்ட்ரேட் பண்ணு, உனக்கு முன்பாக இருக்கிற லட்சியத்துல கான்சன்ட்ரேட் பண்ணு. ஹல்லேலூயா. அந்த நாவு உன்னை குறித்து கேவலமாய் பேசின அந்த நாவு, உன்னை குறித்து அவமானப்படுத்தின அந்த நாவு ஒரு நாள் வெற்றியாய் பேசும், சந்தோஷமாய் பேசும்.